முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் மருத்துவ பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். கிராமப்புற சுகாதார கட்டமைப்பில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் 13 ஆண்டுகளாக தற்காலிகமாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவ பணியாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கிராமப்புற சுகாதார கட்டமைப்பில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது பணியை நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவ பணியாளர்கள். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவ பணியாளர்கள் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் போராட்டத்தின் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை வழங்கலாம். பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இன்று 9வது நாளாக சேப்பாக்கம் அருகே சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 8 நாட்களாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டம் தடையை மீறி நடந்த காரணத்தினால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 3500 பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் வழங்குவதாக கூறி தமிழக அரசு இழுத்தடித்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தலையிட்டு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தைக்காக தற்போது அதிகாரிகள் அழைத்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.